Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து Diwali Look number 2 நம்ம பார்க்க போறோம். So இந்த லுக்குக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பட்டு saree and அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹோம்லியான ஒரு லுக் நான் வந்து பண்ணிருக்கேன். So இந்த லுக் நான் என்ன மைண்ட்ல வெச்சு பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு newly married girls நிறைய பேர் இருப்பாங்க. So அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லுக் நம்ம பண்ணோம்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். So அதனால தான் வந்து நான் அத மைண்ட்ல வெச்சு இந்த லுக் நான் வந்து பண்ணிருக்கேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டாப் பண்ணிடுங்க. And also நீங்க இன்னும் என்னோட Instagram ஹேண்டில ஃபாலோ பண்ணலனா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first நான் எப்பவும் போல என்னோட ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு Quirkyயோட இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரஞ்சு வேரியன்ட். ஸோ இதை வச்சு என்னோட லிப்ஸை வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு நான் வந்து NYBயோட இந்த சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோட டீ ஜோனில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்திருக்கேன். இதை என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மேக்கப் வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோம் ஸ்கின்னில். ஸோ அதுக்காக தான் ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ நான் Quirkyயோட இந்த பேடாஸ் கன்சீலர் பேலட் எடுத்து அதில் இருக்கிற இந்த ஆரஞ்ச் ஷேடை நான் என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்து நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ தீபாவளி டைமில் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க. ஆர் நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வேறு வீட்டுக்கெலாம் போக வேண்டிய டைம் வரும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் க்ரே ஆகிடுச்சுன்னா அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய ஆரஞ்ச் கலர் கரெக்டரை என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் கோகோ. ஸோ நான் பண்ண இந்த ஆரஞ்ச் கரெக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட ஆரஞ்ச் கரெக்டர் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனையும் தாண்டி அது வந்து பாப் அவுட் ஆகி தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ணுறோம். ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் டேப் பண்ணி. அடுத்து நான் வந்து ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் லைட்டாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்கிடும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து நான் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் Maybelline ஃபிட்மியோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 340 Cappuccino. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோட ஷேடை விட என்னோட ஸ்கின் டோனை விட 1 ஷேட் வந்து இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி 338 ஸ்பைசி ப்ரௌன் தான் எக்ஸாக்ட் மேட்ச். பட் நான் வந்து 340 வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் டார்க்காக இருக்கிறது வந்து அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ரொம்ப லைட்டாக இருந்தால் தான் வந்து எனக்கு பிரச்சனை. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனிவேஸ் நம்ம கன்சீலர்லாம் போட்டு செட் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்க்கறதுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ கழுத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு Maybelline ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 40 Caramel. ஸோ என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஹைலைட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே கலரில் இருக்குது நம்ம ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் தெரியும் ஃபேஸில். அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப நான் வந்து ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோட க்ரீம் பேஸை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணும்போது ஸ்பஞ்ச் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப்பு. இப்போ நான் திரும்பி ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். ஸோ என்னோடய பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா லாக் ஆகிடும். இப்போ நான் வந்து ஐப்ரோஸ்க்கு மிஸ் கிளியரோட இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். இதை வச்சு நான் ஐப்ரோஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து நல்லா கோம் பண்ணி மேல் வழியாக கோம் பண்ணி கீழே ஒரு அவுட்லைன் இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோ ஷேப்பையே ஃபாலோ பண்ணி வரைஞ்சிக்கிறேன். அண்ட் மேலேருந்து கீழ் வழியாக கோம் பண்ணி மேலே ஒரு அவுட்லைன் இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐப்ரோஸ் நம்ம வரையணும். ஸோ நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கிற ஸ்பார்ஸ் ஏரியாவில் வந்து நல்லா நான் வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ
ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து என்னோட ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட ஐப்ரோஸ் நல்லா டிஃபைண்டாக போல்டாக தெரியும். அண்ட் ஆல்சோ என்னோட ஐலிட்ஸை நான் வந்து ப்ரைம் பண்ணிக்கிறேன் ஐஷேடோ போடுறதுக்கு பேஸாக. நீங்கள் வந்து ஐஷேடோ ப்ரைமர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், பட் வந்து அது மணி வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் நீங்கள் கன்சீலர் வச்சே இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐஷேடோக்கு மேக்கப் ரெவல்யூஷன் கிரியேட்டிவ் பேலட் வால்யூம் 1 எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஃபார்மேட்டிவ்னு இந்த ஷேட் இருக்குல்ல, இதை வந்து என்னோட ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னோட ஐஷேடோ வந்து என்னோட சாரி கலருக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதனால் இந்த கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற இந்த கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து நான் இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி ஷிம்மரி ப்ளம் ஷேட் இருக்குது இல்லையா, இதை எடுத்து என்னோட அவுட்டர் கார்னர் ஆஃப் தி ஐஸ் அண்ட் என்னோட இன்னர் கார்னர்லேயும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ்னு இருக்கிற இந்த ஷிம்மரி ஷேடை என்னோட ஐலிட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு. ஸோ ஷிம்மரி ஷேட் நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணும்போது கலர் பே ஆஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். திரும்பி நான் வந்து இந்த பர்செப்டிவ்னு இருக்கிற இந்த ஷேட் எடுத்து ஒரு பென்சில் ப்ரஷில் நான் வந்து என்னோட லோ வாட்டர் லைன் கீழே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்டிஸ்டிக்னு இருக்கிற இந்த கோல்டன் ஷிம்மரி ஷேடை என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸில் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ காஜலுக்கு நான் ஃபேஸஸ் கேனடாவோட மேக்னடைஸ் காஜல் எடுத்து என்னோட லோ வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு அதே ஃபேஸஸ் கேனடாவோட மேக்னடைஸ் ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் வந்து செம்ம வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதனால தான் லாங் லாஸ்டிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதை வச்சு நான் ஒரு விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். எனக்கு வந்து ஐலைனர் என்னோட லெஃப்ட் ஐக்கு வரையிறது ரொம்பவே கஷ்டமான வேலை. நான் வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதை கரெக்டாக போடுறேன்ற பேரில் வந்து கொஞ்சம் அது மேலே வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிட்டேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திரும்பி நான் இன்னொரு லேயர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனாலேயே என்னோடய ஐலைனர் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஐலாஷ் கலர் வச்சு என்னோடய லேஷஸை வந்து நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். நான் வந்து லேஷஸ் ப்ரெப் பண்ணிவிட்டு மஸ்காரா எதுவுமே போடாமல் நான் என்னோடய லேஷஸை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் வந்து நிறைய பியூட்டி ப்ளாகர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு கோட்டிங் மஸ்காரா கொடுத்ததுக்கப்புறம் அவங்க லேஷஸ் ஒட்டுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி செட்டே ஆகலை. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு செட் ஆகலைங்கிறதுனால நான் மஸ்காரா போடாமல் லேஷஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மஸ்காரா கொடுக்க போகிறேன். மஸ்காராக்கு நான் இந்த மேக்னடைஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன் ஃபேஸஸ் கேனடாலேருந்து. ஸோ நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய லோவர் லேஷஸ்லேயும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய லேஷஸோட அந்த லைன் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஐலைனர் இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் கான்டூருக்கு கலர் பாரோட இந்த கான்டூர் பேலட் எடுத்திருக்கேன். இதை வச்சு எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கல்ப்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னோட சீக் போனுக்கு கீழே அண்ட் என்னோட டபுள் சின் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். வேறு எங்கேயும் நான் வந்து கான்டூர் பண்ணலை. நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ்க்கு சிவானா கலர்ஸோட இந்த அண்ட்ரெஸ் யுவர் ஸ்கின் ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் எடுத்து என்னோட ஹை பாயிண்ட்ஸ், என்னோட ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ட் அண்ட் லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து வாங்கணுன்னா அதுலேருந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக்கு பர்பிள் மினிஸோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மை ஃபர்ஸ்ட் கேம்பிங். ஸோ நான் வந்து ஐஸ் கொஞ்சம் சட்டிலாக தான் வச்சுருக்கேன். அதனால் டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த லிப்ஸ்டிக் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு ஏதோ இது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரொம்ப டார்க்காக ரொம்ப பாப்அப்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறதுக்கு வெட் அண்ட் வைல்டோட இந்த டார்க் கோகோ கன்சீலரை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நான் லைட்டாக அதை வந்து மியூட் பண்ணிக்கிட்டேன் அந்த கலரை. ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அது பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நியூலி மேரிட் பீப்புள் யாருனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, உங்களை க்ரூம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.